உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சில செய்திகள். தேர்தலில் சூடு பிடிச்சிருச்சு, நமக்கெல்லாம் தெரியும். வேட்பாளர் தேர்வு, கூட்டணி எல்லாம் பேசி முடித்து தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சி போயிட்டுருக்குது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் தன்னுடைய செல்வாக்கை உத்தரவாதப்படுத்துகின்ற வேலையை பிஜேபி ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்து சந்து கடவுள் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு காலத்துலேயும் தனக்கு ஒரு செல்வாக்கை தேட முடியாதுங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும். அதனால் தமிழ்நாட்டில் செல்வாக்கை பெற வேண்டும் என்றால் பிஜேபி நேரடியாக அதை செய்ய முடியாது. அதனால் நிறைய பி டீம்களை உருவாக்குறது, பினாமிகளை உருவாக்குறது, அல்லக்கைகளை உருவாக்குறதுங்கிறது தான் அவன் கடைபிடிக்கிற ஒரு திட்டம். அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான், அந்த திட்டங்களில் பல திட்டங்கள் இருக்குது. ஒன்று, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையை ஏவி விட்டு ஆட்களை தம் பக்கம் இழுக்கிறது, இழுத்த ஆட்களை வச்சுக்கிட்டு பிற கட்சிகளை உடைக்கிறது. இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து 10 வருஷமாக அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் பினாமியாக செயல்படக்கூடியவர்களை அவர்கள் விலைக்கு வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் முதலாக தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக கூட்டணியினுடைய பலத்தை உடைக்கணுங்கிற முதல் வேலையை அவங்க பிஜேபி செஞ்சது. அப்போ தான் ஆதவ அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே நுழைச்சி திமுகவுக்கு எதிராக தூண்டிவிட முயற்சி பண்ணாங்க. அதில் திருமாவளவன் மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ் இந்த மதவாத கும்பலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்த சமரசமும் இல்லை, அதுக்கு துணையாக இருக்கிற திமுகவை விட்டு வெளியில் வர்றதே இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்ததனுடைய விளைவு ஆதவ அர்ஜுனா கதை ஒன்றும் ஆகலைன்னு சொன்ன அந்த ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இப்போ விஜய் பிஜேபியினுடைய இன்னொரு பி டீமாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் போய் சேர்ந்து இன்றைக்கி அவர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நமக்கெல்லாம் தெரியும். இப்போது இந்த தாவேகா கட்சி விஜய் கட்சியில் இப்போவும் முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுத்து அந்த கட்சியை வழி நடத்துகிற ஸ்டியரிங் கமிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், இவன் ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி ஒரு முக்கியமான டீம் தான் இருக்குது. இந்த டீம் எல்லாமே பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய டீம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் கொஞ்சம் வலுவாக இருந்த திமுகவுக்கு மாற்றாக இருந்த அண்ணா திமுகவை உடச்சி சுக்குநூறாக்குனாங்க பிஜேபிக்காரங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தினகரன் தனியாக, சசிகலா தனியாக, பன்னீர் தனியாக, இபிஎஸ் தனியாக, இப்படி ஆளாளுக்கு போய் ஆளாளுக்கு பிரித்து எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. இப்போது அன்றைக்கி இந்த தேர்தலில் கூட்டணியை கட்டாயப்படுத்தி இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லா விதமான மிரட்டலையும் பண்ணி அங்கே டெல்லிக்கு வரவழைச்சு, டெல்லிக்கு அமித்ஷா நேரடியாக வரவழைக்கிறார். கூட்டணி பேசணுன்னா 2 இருக்குது. தமிழ்நாட்டில் கூட்டணி பேசுகிறதுக்கு பியூஷ் கோயல்னு ஒரு மந்திரியை நியமிச்சிருக்காங்க. அவன் வழியாக பேசணும். இப்போ திமுகவோட கூட்டணி பேசுறதுக்கு இப்போ காங்கிரஸில் கிரீஷ் சோடங்கர்னு ஒரு ஆள் போட்டுருக்காங்க. அந்த ஆள் தான் எல்லாத்தையும் பேசுகிறான், மேலிடத்துக்கு தெரிவிக்கிறான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரையும் நேரடியாக அமித்ஷாவே கூப்பிட்டு பேசினார். ஒன்று தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட பியூஷ் கோயல் பேசணும், அல்லது ஜனதா கட்சியினுடைய தலைவர் இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதின் நபீன் பேசணும். இவன் யாரும் பேசலை, நேரடியாக அமித்ஷா தான் நேரடியாக கூப்பிட்டு பேசினார். அது ஏன் பேசினாருன்னு நமக்கு தெரியும். அப்போது அதிமுகவை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி படிய வைக்கிற அதிகாரம் அமித்ஷாக்கிட்ட இருக்குங்கிறதுனால தான் கூப்பிட்டு பேசி படிய வச்சு இப்போ கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. கூட்டணியில் சேர்த்து இப்போ பிஜேபிக்கு 27 சீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை பிஜேபிக்கு 35 சீட்டு. ஏன்னா இந்த வாசன் மூப்பனார் கட்சியை நடத்துகிற வாசன் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற துரோக கும்பலில் அவன் முக்கியமான ஆள். அந்த ஆளுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. 5 சீட்டுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஆள். அந்த 5 சீட்டுமே இப்போ தாமரை சின்னத்தில் தான் வாசன் நிற்கிறாரு. அதே போல் ஜான் பாண்டியன் அந்த ஆளுக்கு 1 சீட்டு, புதிய நீதி கட்சி அந்த ஆளுக்கு 2 சீட்டு. ஆக இந்த 8 சீட்டுமே பிஜேபிக்கு தான். அப்போ பிஜேபிக்கு 27 8 35 சீட்டு ஆச்சுங்களா. இதில் ஏடிஎம்கேயில் எத்தனை பேர் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அந்த ஸ்லீப்பர் செல்லை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஏடிஎம்கேயில் இப்போ
ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு பெரிய பிரமுகர் வந்து ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்க. யாருன்னா லாட்ரி மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ். அந்த அம்மாவுக்கு ஏடிஎம்கேல உடனே சீட்டு கொடுத்தாங்க. லால்குடி தொகுதியில் அந்த அம்மா நிற்கிது. அந்த அம்மா யாராக இருக்குங்கிறீங்க? நிச்சயமாக பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல், அது பிஜேபியினுடைய கையால் தான். அப்போது ஒரு பக்கம் வந்து பிஜேபி தலைமையிலான வந்து ஒரு அணி, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேலே ஸ்லீப்பர் செல்லாக இருக்கக்கூடிய பலனை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் ஏடிஎம்கேயை கபலீகரம் பண்ணி அதை தன்னுடைய கையாளாக மாற்றி வைத்துக் கொள்வது என்பதில் பிஜேபி வேகமாக செயல்படுதுங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ பாண்டிச்சேரியிலையும் வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து கொண்டு வந்து முடிக்கணும். பாண்டிச்சேரி சின்ன மாநிலங்கிறதுனால பெருமளவுக்கு வந்து காசை வச்சு அடித்தே அங்கே ஆட்சியை பிடிச்சிடலாங்கிறது பிஜேபியினுடைய நம்பிக்கை. இப்போ அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஓரளவு வலுவாக இருக்கக்கூடியவர் என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் ரங்கசாமி. இப்போ ரங்கசாமி பிஜேபியும் கூட்டணி வைக்கலான்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பிஜேபிக்காரர் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தான். அந்த கட்சி தான் லட்சிய ஜனநாயக கட்சி. அந்த கட்சியை வந்து எப்படின்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கிறானுங்க. யார் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அமித்ஷா சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியை ஆரம்பித்து ஒரு 1.5 மாதத்துலேயே ரங்கசாமி காங்கிரஸோடு வந்து கூட்டணி வச்சு ஒரு புதிய கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி மார்ட்டினோட பையனை சேர்க்க முடியாதுன்னு சொல்லி ரங்கசாமி வந்து முரண்டு பண்ணார். ஆனால் முரண்டு பண்ண பிறகு நேரடியாக அமித்ஷா கூப்பிட்டு பேசி, தம்பி அனாவசியமாக முரண்டு பண்ணாத, நான் சொல்கிறபடி கூட்டணியை வச்சுக்கணும், லட்சிய ஜனநாயக கட்சி மார்ட்டினோட பையன் வருவான், அவனுக்கு 2 சீட்டை கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக்கணும் மிரட்டின உடனே சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அமித்ஷா வந்து நேரடியாக ரங்கசாமியை வந்து மிரட்டினாருங்கிறத நான் என்னுடைய கற்பனையில் சொல்லலை. அந்த கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர் லட்சுமி நாராயணனே சொல்லியிருக்கிறார். அமித்ஷா கூப்பிட்டு தான் பேசினார். அதனால் வந்து மார்ட்டின் பையனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் சொல்லி அமித்ஷா சொன்னதுனால தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டோன்னு பேசியிருக்காரு. ஆகவே மார்ட்டின் பையனை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மார்ட்டின் பையன் கூட்டணியில் சேர்ந்து அவங்களுக்கு 2 சீட்டு, 1.5 மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து 2 சீட்டு கூட்டணியில். இப்போ பாரம்பரிய 40-50 வருஷமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு 2 சீட்டு யார் பிஜேபி கூட்டணியில். அப்போ என்ன நிலைமையில் வந்து பிஜேபி வந்து கட்சிகளை கையாளுதுன்னு பாருங்கள். அப்போ இவங்களை சேர்த்து வந்து ஒரு கூட்டணியை பாண்டிச்சேரியில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் மார்ட்டின் பையன் பேசியிருக்கிறான், என்னுடைய சொந்த பணம் 100 கோடி ரூபாயை நான் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ண போகிறேன்னு இருக்கான். ஒரு தனி நபர் 100 கோடி ரூபாயை ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறேன்னு பேச முடியும்னு சொன்னால் அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்கள். என்ன மாதிரி மிரட்டி வந்து பிஜேபியை அந்த ஆளை வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி இங்கே சேர்த்து விட்டுப்பான்னு நீங்கள் பார்த்துங்க. இதுதான் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ பாண்டிச்சேரியில் வந்து பிஜேபியினுடைய நம்பகமான கையாளாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், லாட்ரி மார்ட்டினோட பையன், அவன் வந்து ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் நின்னப்போ 20 ரூபா நோட்டை கொடுத்து டோக்கன் வந்து 20 ரூபா நோட்டு, அந்த நோட்டை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பேசலாம் 2021 அதுக்கு முன்னாடி. அதே போல் இப்போ மார்ட்டின் பையன் ஜோஸ் சார்லஸ் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், எல்லார் வீட்டுக்கும் டோக்கன் கொடுத்துருக்கான். என்ன டோக்கன்னா, 5 பேர் கொண்ட 5 வாக்காளர்கள் கொண்ட ஓட்டு போடுறவங்க கொண்ட குடும்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மினி ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜு. 10 பேர் உள்ள குடும்பமாக இருந்தால், 10 ஓட்டு இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் அதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு டோக்கன் கொடுத்துட்டாங்க. இதை யார் சொல்கிறதுன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வெளியில் சொல்கிறாங்க. அப்போ ஓட்டுக்கு பல கோடி செலவு பண்ணுறதுக்கு தயாராக மார்ட்டின் பையனை களத்தில் இறக்கி விட்ருக்காங்க. அப்போது பாண்டிச்சேரியில் அதிகாரத்தில் வந்து ஆளை பிடிக்கிறதுக்கு மார்ட்டினோட பையன், தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்குள்ள ஒரு ஆள் லீமா ரோஸு, இன்னொரு பக்கம் தாவேகாவுக்குள்ள ஒரு ஆள் வந்து ஆதவ அர்ஜுனா. இப்படி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வந்து அள்ளக்கைகளை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாம் வந்து இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறோம். இப்போ அதிமுக கூட்டணிங்கிறது இப்போ என்ன தான் வந்து ததியனத்தம் போட்டாலும் எடப்பாடி அமித்ஷாவினுடைய வார்த்தைகளை மீறி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஏற்கனவே வந்து திமுகலேருந்து விலகி போன வந்து பன்னீர் வந்து திமுகவுக்கு போயாச்சு, அதிமுகலேருந்து விலகி பன்னீர் திமுகவுக்கு போயாச்சு. இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் வந்து சசியை வந்து ஒன்றும் இல்லாத டம்மி பீஸாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ அரசியலில் கழிச்சு கட்டப்பட்ட சசியும் திமுகவை எதிர்க்கிற சசியும் திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற ராமதாஸ் சேர்ந்து ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி என்ன வேறு ஒன்றும் தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு அதெல்லாம் கிடையாது.
தான் வந்து அரசியலில் அனாதையாக்கப்படவில்லை, நாங்களும் அரசியலில் இருக்கங்கிறத ஜனங்களுக்கு காட்டிக்கிட்டா தான் அவங்க வச்சுருக்கிற சொத்தை காப்பாற்ற முடியும். அதனால் அவங்க 2 பேர் ஒரு கூட்டணி, மகா கேவலமான ஒரு கூட்டணி. அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் கிடைக்காம கூட்டணியில் யாரும் சீந்தலைன்னொன்னே கிருஷ்ணசாமி ஒரு கூட்டணி தனியாக போட்டிடுறாரு. இப்போ திமுகவிலேருந்து விலகி வந்த வேல்முருகன் தனி. இப்படி பல அணிகள் இப்போ அந்த தேர்தல் வந்து கலைவரமாக தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்களெல்லாம் தன்னுடைய நம்பகமான அடியாட்களாக மாற்றி இந்த தேர்தலை பிஜேபி எதிர்கொள்கிறது. அப்போ பிஜேபி அபாயம் என்பது முன் எப்போதையும் விட தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்குது. நமக்குள்ளேயே, அதாவது குலத்தை கெடுக்க வந்த கோடரிக்காமன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி திராவிட இயக்கம்னு பேசிக்கிட்டுங்க, சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கோம். பல பேரையும் தன் பக்கம் இழுத்து வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு பெரிய சக்தியாக வளர வேண்டும் என்பதில் தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தேர்தலை தான் நாம் இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி சந்திக்கிற இந்த நேரத்தில் இப்போ திமுக எதிர்ப்பு என்பது திமுக மேலே பலருக்கும் பல்வேறு விதமான வகையில் மாறுபட்ட கருத்துக்களோ எதிர்ப்பு உணர்வோ இருக்கலாம். ஆனால் பிஜேபி என்கிற அபாயத்தை தடுக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான தேவையாக மாறி போயிருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் நாம் வந்து கவலைப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்திகளாக இருக்கக்கூடிய குறிப்பாக இடதுசாரிகள், சிபிஐ, சிபிஎம், அதோட விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 கட்சிகளுடைய வெற்றி வந்து திமுகவினுடைய வெற்றியை விட இந்த 3 கட்சிகளுடைய வெற்றியும் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இந்த கட்சிகளுடைய துணை இல்லாமல், இந்த கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் நாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பது என்பதெல்லாம் அவ்வளோ எளிதானதல்ல. அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற கும்பல் தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிரும். ஆனால் இந்த விஷ வித்தை, இந்த தேச துரோக கும்பலை, மக்கள் விரோத கும்பலை பல்வேறு வந்து குறுக்கு வழிகளில் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைகின்ற இவருடைய சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இடதுசாரி வேட்பாளர்கள், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்கள் அத்தனை பேரை நான் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல் திமுகவும் இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கவலை, பிஜேபி எந்த விதத்திலும் ஒரு இடத்துல கூட நம்ம ஜெயிச்சு உள்ளே வரக்கூடாது. ஆகவே இந்த புரிதலோடு தான் நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும். நன்றி.